ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிமம் டானிக்ஸ் எல்இடி ஸ்மார்ட் டிவி சிப்லோ ட்ரைனிங். ஸோ இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்ஐ டிவி 49 ஸ்மார்ட் டிவி, ஒரு எல்இடி ஸ்மார்ட்டு 49 டிவி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்னா 22, அதாவது பிளிங்கிங் ஸ்டாண்ட் பை லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது ரொம்ப நேரம். என்ன கம்ப்ளைண்ட் தெரியல, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்இடியில் பேக் லைட்டா, டிஸ்பிளே இஷ்யூவா, இல்லை பவர் சப்ளை இஷ்யூவா, இல்லை ப்ராசஸர் சர்க்யூட்டில் எதுவும் ஃபால்ட்டா தெரியல. அதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து எல்இடி ஸ்டாண்ட் பை லைட்டு வந்து கண்டினியூஸாக பிளிங்க் ஆகுதுங்கிறாங்க. பார்க்கலாம் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது டிவி எம்ஐ மாடல் வந்து பார்த்திங்கன்னா L49 போட்டிருக்காங்க. L49 M5AN, அதாவது 49 இன்ச்சு இது டிஸ்பிளே வந்து 49 இன்ச்சு 2K டிஸ்பிளே. என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். இது பேக் கேஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். டிஸ்பிளேலாம் கைட்டு இது ஒரு காம்போ டைப்பு போர்டு பாருங்கள். இது வந்து ஒரு காம்போனா 3-in-1 காம்போ. அதாவது பவர் சப்ளை, மதர் போர்டு, அப்புறம் எல்இடி பேக் லைட்ஸ் 3 ஒன்றா இருக்கும். அதான் காம்போ போர்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்விடிஎஸ் கேபிள். இந்த பக்கம் வந்து டிகான் போர்டு. டிகான் போர்டு எல்விடிஎஸ் கேபிள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகானுக்கு அந்த பக்கம் இது வந்து சோர்ஸ் பிசிபி இருக்குது, லெஃப்ட் ரைட்டு. இதில் வந்து 2 பேனல் சைடு கேபிள் இருக்கும், 2 மிஸ்ஸாக இருக்குது. தவிர என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி செக் பண்ணியிருக்காங்க போட்டுருக்கு இந்த டிவியில். என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். போர்டுலாம் ஃபால்ட்டாக, லைட்லாம் எரியுதா, லைட்டு வோல்ட் பார்க்கலாம் ஒன்று பக்கம். இப்போ ஸ்டெப்பாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறதுனா, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் ரிமோட் சென்சார். இதான் சுவிட்சு, ரிமோட் சென்சார். இது வந்து ஸ்டாண்ட் பை லைட் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை லைட்டு எப்படி எரியுது, ஸ்டாண்ட் பை வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் பண்ணோன்னே ஸ்டாண்ட் பை லைட்டு இங்கே எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டாண்ட் பை லைட்டு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், லைட் எரியுது. இப்போ பிளிங்க் ஆரம்பிச்சிருக்கு. அதை கவுண்ட் பண்ணுறேன். இது கவுண்டிங் நான் எண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்த கவுண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. 22 டைம் பிளிங்க் ஆகிருக்கு, 22 டைம் பிளிங்க் ஆகிருக்கு ஸ்டாண்ட் பை லைட்டு. இது மற்ற டிவி சாம்சங்கு, எல்ஜி, சோனிக்கெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி பிளிங்கிங் சார்ட்டு கொடுத்துருக்கேன். அதை வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாம்சங் டிவி எடுத்துக்கோங்க, ஒரு எல்ஜி எடுத்துக்கோங்க. 4 டைம் பிளிங்க் ஆனாலே அது வந்து பேக் லைட் இஷ்யூஸு. இப்போ சோனி எடுத்துட்டோம்னா ஸ்டாண்ட் பை லைட்டு வந்து 6 டைம் பிளிங்க் ஆனிச்சுன்னா எல்இடி பேக் லைட். சோனியில் வந்து 6 டைம் பிளிங்க் ஆனால் எல்இடி பேக் லைட்டு இஷ்யூஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போது எம்ஐ மாதிரி டிவி, இது சைனா பிராண்ட் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து காமனாக வந்து ஒரு பிளிங்கிங் சார்ட் கொடுக்கல. நம்ம நெட்டில் பார்த்தோம்னா சரியான பதில் இல்லை, சரியான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல. அதாவது போர்டு இஷ்யூஸு அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும், பிளிங்கிங் சார்ட்டை நம்ம நம்ப முடியாது. ஒரு சில பிராண்டட் டிவிக்கெலாம், பழைய பிராண்டு, அதாவது சோனி, எல்ஜி, சாம்சங், பேனசோனிக்கெலாம் கொஞ்சம் அந்த பிளிங்கிங் சார்ட்டு கரெக்டாக வந்து ஒத்து போகும். ஆனால் இந்த எம்ஐ, டிசிஎல், ஐசன்ஸு, இந்த மாதிரி சைனீஸ் பிராண்ட் டிவிக்கெலாம் பிளிங்கிங் வந்து ஒரு சில பிளிங்கிங் வந்து அவங்க ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இத்தனை பிளிங்கானா என்ன சர்க்யூட் ஃபால்ட்டுன்னு அதை வந்து அக்யூரேட்டியாக சொல்ல முடியாது. அவ்வளோ அக்யூரேசியாக சொல்ல முடியாது. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியாவே கிடைக்கும். இப்போ இது வந்து 22 டைம் பிளிங்காக இருக்குது.
22 டைம் பிளிங்க் ஆகிருக்கு. இப்போ என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்க, எல்இடி லைட்டா இல்லை போர்டு ஃபால்ட் இருக்கா இல்லை டிகான் ஃபால்ட்டா, எல்லா வோல்டேஜும் ஆகுதா எல்லா வோல்டேஜும் வருதான்னு முதல்ல ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பை வோல்ட்டு ஒன்று ஒன்றா சர்க்யூட்டில் பார்க்க போகிறோம். மீட்டரில் பொறுத்தவரை டிசியில் 20 வோல்ட் மோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20 வோல்ட் மோடு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டாண்ட் பை வோல்ட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ டிவி ஆன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. இப்போ வந்து மல்டிமீட்டர் நெகட்டிவ் ப்ரோப்பை வந்து நம்ம எதாவது கிரவுண்ட் பண்ணிக்கலாம். பாடியில் சேசிஸ் பாடியில் கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு கிரவுண்ட் அது. இது வந்து போர்டு ஆன் ஆகுது, ஆனால் ஸ்டாண்ட் பை லைட்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. பிளிங்கிங் இப்போ 22 டைம் பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து இதில் சுவிட்சில் பார்க்குற வோல்டேஜ் ஃபஸ்ட்டு சுவிட்சில் பார்க்கும்போது சுவிட்சில் வந்து 1.8 வோல்ட் காட்டுது. கேட்டால் ஸ்டாண்ட் பை வோல்ட் வருது. இது ஆனா சுவிட்சில் சில மாடலில் வந்து 3 வோல்ட் இருப்பாங்க. இது ஆனா சுவிட்சில் வந்து 1.8 இருக்காங்க. இது வந்து ரிமோட் சென்சாரு. சென்சாரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அதில் எத்தனை வோல்ட் வருதுன்னா, இது டைரெக்டாக ஆன் ஆஃப் சுவிட்சில் போய் செக் பண்ணலே போதுமானது. இதில் வந்து ரிமோட் சென்சாரில் வந்து 3 வோல்ட் காட்டுது. ரிமோட் சென்சாரில் 3 வோல்ட்டு, அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சில் ஒரு 1.8. ஓகே, அப்போ வந்து ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வருது இல்லை அப்படின்னா எஸ்எம்பிஎஸில் ஃபால்ட்டு இல்லைன்னு சொல்லிக்கலாம். எஸ்எம்பிஎஸில் சர்க்யூட்டில் ஃபால்ட்டு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்து எப்படி ஸ்டாண்ட் பை வோல்ட்டு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இபி லைன் கொடுத்துருக்கோம், அந்த பக்கம் இபி லைனை. இப்போ ஸ்டாண்ட் பை வோல்ட் வந்துச்சுனால இபி லைனில் இந்த பக்கம் வந்து ஹாட் செக்ஷன்ஸில் நம்ம பெரும்பாலும் செக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஹை வோல்டேஜ் இருக்கும். இல்லை காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா, இது பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் கொடுத்துருக்காங்க, ஐஆம்ஸ் பிரிட்ஜ் ரெட்டிஃபையரு. இந்த பக்கம்லாம் இஎம்ஐ ஃபில்ட்ரு. இந்த பக்கம் இந்த பிரிட்ஜ் டிரைவருக்கு அப்புறம் ஒரு பவர் ஃபேக்டர் ரியாக்டர் காயில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் சீரிஸை கனெக்ட் பண்ணி, இந்த பக்கம் ஒரு 3 எலக்ட்ரோலைட்டிக், இது வந்து ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸு, மாஸ்ஃபெட் ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்புல் 2 மாஸ்ஃபெட் கொடுத்துருக்காங்க. இது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் பையில் ஒரு வோல்டேஜ் இருக்கும். அந்த இதில் கெப்பாசிட்டர்ஸில் ஒரு பிரிட்ஜ் டிரைவில் ஒரு 250 260 வோல்டேஜ் இருக்கும். டிவி ஆன் பண்ண பிறகு ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இதில் ஒரு 400 வோல்ட் வரையும் ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் ஏன்னா இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவி 49 இன்ச் இல்லையா, கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பவர் ஃபேக்டர் டைப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபால்ட்டு இல்லை ஆல்மோஸ்ட். எப்படின்னா ஸ்டாண்ட் பை வோல்ட் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 2 டயோடு இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 டயோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டயோடில் இது வந்து காமன் கேத்தோடு. அதில் பார்த்தீங்கன்னா 9.6 வோல்ட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு டயோடு வச்சுருக்காங்க, டபுள் டயோடு. இது எஸ்எம்டி டபுள் டயோடு. இது காமன் கேத்தோடு. இது டயோடு வந்து 2 டயோடை கம்பைன் பண்ணியிருப்பாங்க, 2 வச்சுருக்காங்க, பேரலல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 12, அதாவது ரன் பண்ண பிறகு ஆன் பண்ண பிறகு 12 வோல்ட் வரும். 9.6 இருக்கா, 9.6 இருக்குது. இப்போ இந்த 9.6ங்கிறது இந்த வோல்ட் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் போட்டு அதை 5 வோல்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அது பக்கத்தில் இருக்கும். இந்த பக்கம் இங்கே ஒரு பக்கம் இருக்குது. பக் சர்க்யூட்டு பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த 9 வோல்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது 12 வோல்ட்டு மாதிரி தான். அது இப்போ ஸ்டாண்ட் பையில் ஒரு 9 வோல்ட் தான் இருக்கும். அது டிவி ஆன் பண்ண பிறகு 12 வோல்ட்டாக மாறும். இப்போ ஸ்டாண்ட் பை வோல்ட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்த 9 வோல்ட்டு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஐசி இருக்குது, பக்கன்ட்டு. அதில் பாருங்கள் 5 வோல்ட் காட்டுதா. இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பக்கன் இருக்குது. அதில் வந்து காயிலில் செக் பண்ணுறேன்.
5 வோல்ட் காட்டுது. ஸோ இந்த பக் கன்வெர்ட்டரு ஒர்க் ஆகுது இப்போ. ஓகே, இப்போ நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சில் 1.8 வந்துச்சு இல்லையா, தவிர ஐஆர் எல்இடியில் ஐஆர் ரிமோட் ரிசீவரில் 3 வோல்ட் வந்துச்சு. அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க. இந்த ரெகுலேட்டர் வைக்கிறேன் அவுட்புட்டில். இந்த ரெகுலேட்டர் அவுட்புட்டில் வந்து 0 வோல்ட் காட்டுது. அப்போ இதில் எடுக்கல. ஸோ இந்த பக்கம் ஒரு ரெகுலேட்டர் இருக்குது கன்வெர்ட்டரு, அது 0.9 எடுத்திருக்காங்க. இது வந்து சிபியூ போகிற லைனு. இந்த பக்கம் ஒரு பக் கன்வெர்ட்டர் இருக்குது. தெரியுதா? பக் கன்வெர்ட்டர்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பக் கன்வெர்ட்டருக்கு காயில் இருக்கும். இதுலேயும் வோல்ட் இல்லை. அப்போ இது ஸ்டாண்ட் பையில் வோல்டேஜ் இல்லை. இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. அதில் வந்து காயில் வைக்கிறேன். இப்போ மீட்டரை பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் காட்டுதா? ஸோ இதான் வந்து ஸ்டாண்ட் பை 3.3 பக் கன்வெர்ட்டர். இதில் 12 வோல்ட் இன்புட்டாக இருக்கும், அல்லது 5 வோல்ட் இன்புட்டாக கொடுத்துட்டு ஒரு 3 வோல்ட் அவுட்புட்டை எடுத்திருப்பாங்க. இந்த வோல்டேஜ் தான் அந்த ரிமோட் சென்சாருக்கு போகுது, சிபியூக்கு. ஏன்னா ஸ்டாண்ட் பை கண்ட்ரோலுங்கிறது சிபியூவில் தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ஏன்னா ரிமோட் சென்சார் பார்த்திங்கன்னா ஐஆர் ரிசீவரு அது வந்து சிபியூவில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ சிபியூக்கு 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை, தவிர வந்து ரிமோட் சென்சாருக்கு 3.3 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு போகுது. இந்த வோல்ட்டு தான் ஸ்டாண்ட் பை வோல்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டாண்ட் பையில் 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு அப்புறம் வந்து ஒரு 3 வோல்ட்டு போகுது. 1.8 எப்படி எடுத்திருக்காங்களா? 1.8 வந்து இந்த பக்கம் ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? அதில் வந்து இதில் 5 வோல்ட் இன்புட்டாக போகுது தேர்ட் பின்னில். சென்டர் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வருதா? இது வந்து 1117 எல்டிஓ ரெகுலேட்டர் பார்க்க. இந்த ரெகுலேட்டர் பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். 1117 இது வந்து 5 வோல்ட் இன்புட்டு தேர்ட் பின்னு. இந்த சென்டர் பின் வந்து பார்த்திங்கன்னா 1.8 அவுட்புட் வருது. இதான் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகிற வோல்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து பக் கன்வெர்ட்டர். இது பக் கன்வெர்ட்டர் தான் வந்து 3 வோல்ட்டு பக் கன்வெர்ட்டர். ஓகே, 3 வோல்ட் வருதா? ரைட். ஓகே, அப்போ வந்து ஸ்டாண்ட் பை சர்க்யூட்டில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. ஸ்டாண்ட் பையில் ஃபால்ட்டு இல்லைனாலே ஸோ பவர் சப்ளையில் இஷ்யூஸ் இல்லை. இன்கேஸ் எல்இடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எல்இடி இப்போ இஷ்யூஸ் இருக்குன்னா எப்படி பார்க்கும்போது, பொதுவாக எல்இடி வந்து இது 49 இன்ச்சுங்கிறதுனால வோல்டேஜ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. சில டிவியில் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த போர்டு வந்து காம்போ போர்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் ஷார்ட்டு வோல்டேஜ் டீட்டெயில்ஸ்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இது போர்டோட மாடல் நம்பர் PC792 கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் டீட்டெயில்ஸ் வந்து சில டிவியில் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள், எல்இடி அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 144 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் அவுட்புட்டு 460 480 மில்லியாம்ஸ் கரண்ட்டு. இப்போ இதோட எல்இடி கனெக்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, இதான் எல்இடி கனெக்டரு. 2 ஒயர் போகுதுன்னா சீரியல் டைப்புன்னு அர்த்தம். சரியா? அதில் எப்படி பார்க்குறதுன்னா, நீங்கள் வந்து அதில் வோல்டேஜ் இருக்கா அப்படின்னா, எல்இடிக்கு எப்பவுமே வோல்டேஜ் ஜாஸ்தி வரப்போ என்ன பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் அந்த 20ல் இருக்கு இல்லையா, 200ல் மாற்றிக்கோங்க. சரியா? 200ல் டிசிவாக மாற்றிக்கோங்க. இப்போ எல்இடி வோல்ட் பார்க்கலாம். எல்இடி வோல்ட் எங்கே பார்க்குறதுன்னா, இந்த பக்கம் ஒரு டயர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த டயர் பார்த்திங்கன்னா, இந்த டயர் வந்து ஸ்டாண்ட் பை வோல்ட்டுது. இது வந்து 9.6 இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், டபுள் டயோடு 53 வோல்ட் இருக்குது. 53 வோல்ட் இருக்குது. இங்கே ஒரு டயோடு இருக்குது, அதுலேயும் 53 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி கனெக்டர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இதில் இப்படி சொருவினாலும்
இதுதான் உங்களுக்கு 53 வோல்ட் காட்டுது பாருங்கள். நான் ரெட்டில் வச்சுருக்கேன். அதில் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும், ஏன்னா டேமேஜ் ஆகாமல் பார்க்கணும். 53 வோல்ட் இருக்குது, ஆனால் லைட் எரியல, ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் பையில் தானே இருக்குது. இப்போ வந்து இதில் நல்லா பாருங்கள், இப்போ ஆன் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து இந்த பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது வோல்டேஜ், இதில் எவ்வளோ இருக்குது, 53 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த டிவி வந்து ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வரும் தொண்ணூறு, இதில் பாருங்கள் 128 வோல்ட் இருக்குது. 120 வோல்ட்டு லைட்டு இப்போ எரியுது பாருங்கள். லைட் எரியுது. இதில் வந்து லைட்டோட கனெக்டில் நான் வைக்கிறேன். ஸோ 128 வோல்ட் காட்டுது. அப்போ வந்து எல்இடி சர்க்யூட்டில் ஃபால்ட்டே கிடையாது. ஸ்டாண்ட் பையில் வந்து 55 வோல்ட் இருந்துச்சு. நான் வந்து டிவி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 128 வோல்ட் வந்துச்சுன்னா, இது 49 இன்ச்சு இல்லையா, ஸோ அதாவது 120 வோல்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 30 வோல்ட் எல்இடியை ஒரு 4 எல்இடி வச்சுருக்கலாம், அப்படி தான் இருக்கும். அப்போ கரெக்டாக இருக்குது. எல்இடியில் சர்க்யூட்டில் ஃபால்ட்டு கிடையாது, ஏன்னா எல்இடி இங்கே எரியுது பாரு, இந்த கேப்பில் எரியுது. இப்போ எல்இடி சர்க்யூட்லேயும் ஃபால்ட்டு இல்லை, கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ ப்ராசஸருக்கு அடுத்தது என்ன பண்ணால், ப்ராசஸருக்கு ஏதாவது வோல்டேஜ் போகுதா, ப்ராசஸர் சர்க்யூட்டில் வோல்டேஜெலாம் ஏதாவது ட்ராப் அவுட்டோ இல்லை மிஸ்ஸிங் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்டாண்ட் பை சர்க்யூட்டும் சரி, எல்இடி சர்க்யூட்டும் சரி பக்காவாக இருக்குது. அதாவது எஸ்எம்பிஎஸில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த செக்ஷனில் எதுவுமே பார்க்கக்கூடாது, இந்த செக்ஷனில் எதுவுமே பார்க்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல 9.6 வந்துச்சுல, இப்போ பாருங்கள் இந்த டபுள் டயரில் எவ்வளோ இருக்குது, 12.1 காட்டுது பாருங்கள். கரெக்டாக இருக்கா, 12.1 காட்டுது. இது வந்து ஸ்டாண்ட் பையில் 9.6 இருந்துச்சு, இப்போ ஆன் பண்ண பிறகு 12 வோல்ட் காட்டுது. ஸோ பர்ஃபெக்ட். இந்த போர்டில் வந்து பவர் சர்க்யூட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பார்டு ஒன்று போட்டுப்பாங்க தெரியுதுல்ல, இந்த பார்டு தள்ளி போகக்கூடாது. இதெல்லாம் ஹாட் செக்ஷன் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹெச்ஓடி. இந்த பக்கம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமாக இல்லை. ஹாட் செக்ஷனில் ஃபால்ட்டுனா ஸ்டாண்ட் பையே உங்களுக்கு வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்ட் பையே உங்களுக்கு வோல்டேஜ் வராது. இப்போ ஸ்டாண்ட் பை பவர் வந்துருச்சு, எல்லா ஓட்டும் வந்துருச்சு. இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் ஓகே, எல்இடி சர்க்யூட் ஓகே. அடுத்தது செக் பண்ண வேண்டியது மதர் போர்டு தான். இப்போ இது டிஸ்பிளே வரல, லைட் எரியுதுப்பா. அடுத்தது ஆடியோ செக்ஷன், வீடியோ செக்ஷன், டிஸ்பிளே செக்ஷன், மதர் போர்டு ப்ராசஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அடுத்த வீடியோவில் தான் போடுறேன். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.